Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nasta'firuhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சலவாத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், சஹாபாக்களை துயர்ந்து வாழ்ந்தவர்கள், அவர்களை துயர்ந்து வாழ்ந்தவர்கள், உலகம் அலைகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பாதுகாப்பும் நிம்மதியான வாழ்க்கையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அல்லாஹ்வுடைய கட்டளையான அல் குர்ஆனையும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையையும் முடியுமான வரை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அல்லாஹ்வுடைய விலக்கல்களையும் அவனுடைய தூதருடைய விலக்கல்களையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த குதுபா பிரசங்கத்தில் நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய புது வருடமும் எங்களிடமிருந்து தவறிப்போன எங்களுடைய வாழ்க்கை முறையும் என்ற கருப்பொருளில் சில இஸ்லாமிய வழிகாட்டல்களை படித்துக்கொள்வது பொருத்தமாக இருக்கும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய புது வருடம் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய சமூகத்தில் ஒரு புது வகையான அறிமுகம் அல்லது இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு நடவடிக்கையில் எங்களுடைய சமூகத்தில் வாழுகின்ற படித்தவர்கள் தொடக்கம் படிக்காதவர்கள் வரை இந்த சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை, ஒரு தகவல்களை நாங்கள் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய புது வருடம் என்று சொல்லுகின்ற போது அந்த புது வருடத்துக்கென்று இஸ்லாத்தில் இஸ்லாம் அனுமதித்த எந்த விதமான ஒரு கொண்டாட்டமும் அல்லது எந்த விதமான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளும் அந்த புது வருடத்தை மையப்படுத்தி இஸ்லாம் எங்களுக்கு அங்கீகரிக்கவில்லை என்பதனை அல் குர்ஆன் சுன்னாவின் ஊடாக நாங்கள்
மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த அடிப்படையிலே இன்றைய குத்துபாவுக்குள் நுழைவதற்கு முன்னர் அடிக்கடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை, இந்த தலைப்பில் சில செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி பேசிக் கொள்ளுகின்ற ஒரு வார்த்தை, தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபுல அன் துஹாசபு வஸினு அன்ஃபுஸக்கும் கபுல அன் தூஸனு ஃபஇன்ன அஹ்வனு அலைக்கும் ஃபில் ஹிசாபி கதன் அன் துஹாசிபு அன்ஃபுஸக்குமுல் யௌம் வதஸய்யனு லில் அர்தில் அக்பர் யௌமஇதின் துரலூன லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமூகத்தை பார்த்து அடிக்கடி சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் உங்களுடைய செயல்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கை முறைக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னர் நீங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். வஸினு அன்ஃபுஸக்கும் கபுல அன் தூஸனு, நீங்கள் நாளை மறுமையில் எடை போட்டு பார்க்கப்படுவதற்கு முன்னர் உங்களுடைய நடவடிக்கைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் எடை போட்டு பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு அஹ்வனு அலைக்கும் ஃபில் ஹிசாபி கதன், அப்படி நீங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொள்வது, அத்தகைய நடைமுறையை நீங்கள் வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்வது, உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்வது, நாளை மறுமையில் உங்களிடம் அல்லாஹு தஆலா விசாரிக்கின்ற போது அந்த விசாரணை உங்களுக்கு மிக இலகுவாக அமையும். எனவேதான் அன் துஹாசிபு அன்ஃபுஸக்குமுல் யௌம், இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். வதஸய்யனு லில் அர்தில் அக்பர், நாளை மறுமையில் நீங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்ற போது, அல்லது உங்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் காட்சிப்படுத்துவதற்காக உங்களுடைய வணக்க வழிபாடுகளின் ஊடாக நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். யௌமஇதின் துரலூன், ஏனென்றால் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் அந்த நாளில் அம்பலப்படுத்தப்பட இருக்கிறது. லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா, இந்த உலகத்தில் நீங்கள் செய்த சிறியவையாக இருக்கலாம், பெரியவையாக இருக்கலாம், யாருக்காக செய்தீர்கள், எதற்காக செய்தீர்கள், எந்த சந்தர்ப்பத்தில் செய்தீர்கள் என்ப நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் நாளை மறுமையில் எடுத்து காட்டப்படும். அது உங்களில் இருந்து ஒரு விடயம் கூட மறைந்து விடாது என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி அந்த சமூகத்துக்கு உபதேசமாக செய்து கொண்டிருப்பார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குதுபாவில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஏன் ஆரம்பத்தில் சொன்னேன் என்றால், எங்களுடைய வாழ்நாளில் ஒரு வருடத்தை கழித்து அடுத்த வருடத்தில் கால் வைத்திருக்கிறோம். ஒரு புதிய வருடத்தில் இரண்டாவது அல்லது மூன்றாவது நாளில் நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தருணத்தில் ஒரு உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போல தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை கேள்வி கேட்டுக் கொள்ளுகின்ற ஒரு உண்மையான முஸ்லிம் இந்த உலகத்தில் தன்னை மாற்றிக்கொள்வதற்கும் தன்னுடைய வாழ்க்கை முறையை பற்றி கவலைப்பட்டுக் கொள்வதற்கும் இந்த மேலே சொன்ன ஒரு செய்தி ஒரு நல்ல வழிகாட்டியாக, நல்ல ஒரு வழிமுறையாக எங்களுக்கு அமையும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் இந்த புது வருடத்தை பொறுத்தவரை ஒரு இஸ்லாமியன் இதனை எவ்வாறு பார்க்க வேண்டும், தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் தான் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பதனை அவன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். கடந்த கால வாழ்க்கையில் அவன் எவ்வாறு நடந்து கொண்டான், கடந்த கால வாழ்க்கையில் அவன் அடைந்து கொண்ட நல்ல அடைவுகள் அல்லது கடந்த கால வாழ்க்கையின் மூலமாக அவன் பெற்றுக்கொண்ட அனுகூலங்கள் என்ன என்பதனை பற்றி இந்த புது வருடத்தில் அவன் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அப்படி அவன் தன்னை மீட்டிக் கொள்ளுகின்ற போது, அப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற போது,
இந்த புது வருடத்தில் ஒரு நல்ல சிந்தனையை, ஒரு நல்ல செய்தியை அவன் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மேலே சொன்ன இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்த வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புது வருடம் உண்மையில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்நாளில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் தான் கடந்து வந்த வாழ்க்கை சரியாக இருக்கலாம் அல்லது பிழையாக இருக்கலாம், நல்லதும் கலந்து தீயதும் கலந்திருக்கலாம், அல்லது அநேகமானவருடைய வாழ்க்கையில் தீயது அதிகரித்து நல்லது குறைந்திருக்கலாம், சொற்பமான பேருடைய வாழ்க்கையில் நல்லது அதிகரித்து தீமைகள் குறைந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் எதிர்வந்திருக்கக்கூடிய இந்த வருடத்திலிருந்து தன்னுடைய ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை, அல்லாஹ்வுக்காக வாழுகின்ற வாழ்க்கை, மறுமையில் அவனுடைய கேள்விகளுக்கு இலகுவாக அமைவதற்காக அவனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு முறை, ஒரு புத்திசாலியான, ஒரு சிறந்த நேர்த்தியான சிந்தனை மிக்க ஒரு முஸ்லிமுக்கு இந்த வாழ்க்கை தான் இந்த புது வருடம் உணர்த்துகின்ற ஒரு வாழ்க்கை முறையாக அமைய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த புது வருடத்தை பொறுத்தவரை பொதுவாக எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வருடம் என்ற அந்த நிகழ்வை எவ்வாறு மையப்படுத்துவது, எவ்வாறு அடையாளப்படுத்துவது என்ற சில கருத்துக்கள் சஹாபாக்களிடத்தில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் முன்வைக்கப்பட்ட போது பல வகையான ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது சஹாபாக்களிடத்தில். அதிலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிக நேர்த்தியான அடையாளத்தை சொல்லுகிறார்கள், அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை மையப்படுத்துவதா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்துவம் கிடைத்த நாளை மையப்படுத்துவதா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த நாளை மையப்படுத்துவதா, அல்லது ஏனைய தினங்களை மையப்படுத்துவதா என்ற அந்த சந்தேகத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஆலோசனை, அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக அனுப்பப்பட்டதும் அல்லது மரணித்ததும் அல்லது ஏனைய நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடைபெற்றதாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இஸ்லாம் வியாபிப்பதற்கும், இஸ்லாத்துக்கென்ற ஒரு தனி நாடு கிடைப்பதற்கும், இந்த உலகத்தில் இஸ்லாம் படு வளர்ச்சி அடைவதற்கும் உந்து சக்தியாக அந்த காரணங்களை பார்க்க முடியாது. ஆனால் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு முஸ்லிம்கள் சென்ற அந்த ஹிஜ்ரத், சஹாபாக்கள் சென்ற அந்த ஹிஜ்ரத் இந்த உலகத்தில் இஸ்லாம் வளர்ச்சி அடைவதற்கு மிக முதன்மையான காரணமாக அமைந்தது. அந்த காரணத்தை நாங்கள் அடையாளப்படுத்துவோம் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது மிகச் சரியாக படுகிறது. அதுதான் இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டை தீர்மானிப்பதற்காக, இஸ்லாமிய வருடத்தை தீர்மானிப்பதற்காக அந்த ஹிஜ்ரத் நடந்த நிகழ்வு அங்கு அடையாளப்படுத்தப்பட்டது என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தியில் ஒரு மிக தெளிவான ஒரு செய்தியையும் எங்களுக்கு சஹாபாக்கள் உணர்த்துகிறார்கள். அந்த செய்திதான், பொதுவாக இந்த உலக வழக்கில் கிறிஸ்தவ ஆண்டை மையப்படுத்தித்தான் எங்களுடைய எல்லா வகையான செயல்பாடுகளையும் நாங்கள் அமைத்திருக்கிறோம். எங்களுடைய கலண்டர் அந்த கிறிஸ்தவ அடிப்படையிலே தான் இருக்கிறது. ஹிஜ்ரி ஆண்டுடைய கலண்டரை நாங்கள் யாரும் இங்கு ஃபாலோ பண்ணுவது கிடையாது. அது சாத்தியமும் குறைய. ஒரு இஸ்லாமிய நாட்டை பொறுத்தவரை அது சாத்தியப்பாடு, ஆனால் இங்கு அது சாத்தியப்பாடு மிக குறைய. இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டிலிருந்து பொதுவாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் எல்லா விடயங்களிலும் ஒரு முஸ்லிம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்தவனாகவே வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான முன்மாதிரியை, ஒரு அழகான படிப்பினையை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த தீர்மானத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கிறிஸ்தவ கலண்டரை பொறுத்தவரை, எங்களுடைய எல்லோருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய அந்த கலண்டர் முறையை பொறுத்தவரை கிறிஸ்துவுடைய பிறப்பை மையப்படுத்தித்தான் அந்த கலண்டர் இருக்கிறது. அவர்களுக்கு வந்த நபிமார்களுடைய பிறந்த தினம் அல்லது இறந்த தினம், அத்தகைய தினங்களை மையப்படுத்தித்தான் அவர்களுடைய எல்லா நாட்களும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உதிக்க செய்த, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உதிக்க செய்த அந்த தீர்மானம் இந்த விடயத்தில் கூட வருடத்தை தீர்மானிக்கின்ற
நாட்களை தீர்மானிக்கின்ற இந்த நிகழ்வை கூட நாங்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒப்பாக சென்றுவிடக்கூடாது என்பதில் சஹாபாக்கள் மிக கவனமாக நடந்திருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு அழகான செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இத்தகைய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு ஹிஜ்ரத். அந்த நிகழ்வோடு சேர்த்துத்தான் இந்த புது வருடத்தையும் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த இஸ்லாமிய புது வருடத்தில் காலடி வைத்த ஒவ்வொரு முஸ்லிமும் ஹிஜ்ரத்துடைய படிப்பினையை மீட்டி பார்ப்பதும், ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகள் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் இஸ்லாமிய உலகுக்கும் சொல்லுகின்ற அந்த செய்திகளையும் மீட்டி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த வருடத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்று சொல்லுகின்ற இந்த அரபு வார்த்தை எங்கள் எல்லோருக்கும் தெரியும், வெறுத்தல் என்று சொல்லுகின்ற தமிழ் அர்த்தத்தை கொண்டது. ஹிஜ்ரத் என்றால் அதனுடைய தமிழ் அர்த்தம் வெறுத்து ஒதுங்குதல், வெறுத்து செல்லுதல். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து எதை வெறுத்து சென்றார்கள்? இது மிக சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த விடயத்தை நாங்கள் யாரும் சிந்தனைக்கு எடுப்பது கிடையாது. ஹிஜ்ரத்தை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அந்த சஹாபாக்களும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வெறுத்து செல்கிறார்கள் என்றால் எதை வெறுத்து சென்றார்கள்? இந்த மக்காவில் வாழ முடியாது, வாழ்வதற்கான வசதி வாய்ப்பு மக்காவில் கிடையாது, மக்காவில் நிம்மதியாக சந்தோஷமாக பொருளாதார மேம்பாட்டோடு வாழ முடியாது என்ற நோக்கத்தில் மக்காவை வெறுத்து சென்றார்களா? அல்லது என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை ஒருபோதும் வெறுத்தது கிடையாது. எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உயிருக்கு சமனாக மக்காவை நேசித்தார்கள். மக்காவை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செல்லுகின்ற போது திரும்பி பார்த்து பார்த்து கண்ணீர் சிந்தி, நான் மீண்டும் உன்னை தரிசிப்பதற்காக வருவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டுதான் மக்காவை விட்டு வெளியேறி சென்றார்கள். மக்காவை ஒருபோதும் வெறுக்கவில்லை. அப்படி என்றால் ஹிஜ்ரத் என்ற வார்த்தை, அந்த வெறுத்தல் என்று சொல்லுகின்ற வார்த்தை சொல்லுகின்ற பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருந்த இணை வைத்தலை வெறுத்தார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டிய சமூகம், அல்லாஹ் ஒருவனுக்கு அடிபணிய வேண்டிய சமூகம், சதா நேரம் ஒவ்வொரு சிலைக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நேரடியாக இணை வைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். அந்த இணை வைத்தலை வெறுத்து சென்றார்கள். தன்னுடைய வாழ்நாளில் மதுதான் சிறந்த நிம்மதியான வாழ்க்கையை தருகிறது என்று சதா நேரமும் மதுவிலும் மாதுவிலும் விபச்சாரத்திலும் கோத்திர வெறியிலும் நாளாந்தம் சண்டை பிடித்துக் கொண்டு சச்சரவில் வாழ்ந்து கொண்டு அந்த சமூகம் இருந்தது. அத்தகைய தீய செயல்பாடுகளை வெறுத்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சஹாபாக்களும் மக்காவை விட்டு சென்றார்களே ஒழிய மக்காவை ஒருபோதும் வெறுத்து செல்லவில்லை. ஹிஜ்ரத்துடைய படிப்பினையை பாருங்கள், ஹிஜ்ரத்துடைய வரலாறை வாசித்து பாருங்கள். இப்படியான ஒரு அழகான வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்ட அந்த ஹிஜ்ரத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வைத்திருக்கிறான் என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வெறுப்போடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட காலமாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்துக்கு எப்போது விடிவு கிடைக்கும்? இந்த சமூகம் மாறாதா? இந்த சமூகத்துக்கு நேர்வழி கிடைக்காதா? இந்த சமூகம் சிந்திக்க தலைப்படாதா? இந்த சமூகம் படிப்பதற்கு ஆரம்பிக்க மாட்டார்களா? மார்க்கத்தை தெரிந்து கொள்ள மாட்டார்களா என்பதனை நினைத்து நினைத்து புழுங்கிதான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல சோதனைகளுக்கு மத்தியிலும், இந்த சோதனைகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நன்கு திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். மக்காவிலிருந்து வெளியேறி சென்று மதீனாவுக்கு சென்று மதீனாவில் ஒரு இஸ்லாம் வாழ்வதற்கான சூழலையும் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கான ஒரு சூழலையும் மதீனாவில் உருவாக்குவதற்கான கட்டம் கட்டமான திட்டமிடல்களை அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு தருகின்ற ஒரு மிக முக்கியமான படிப்பினை, ஒரு முஸ்லிமுடைய எல்லா செயல்பாடுகளும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்கக்கூடாது. நன்கு திட்டமிட்ட அடிப்படையில் ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடு அமைய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் மூலமாக எங்களுக்கு தருகிறார்கள். ஹிஜ்ரத் மேற்கொள்வதற்கு முன்னர் சஹாபாக்களோடு பேசுகிறார்கள். ஹிஜ்ரத் செல்லுகின்ற போது
சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பியவர்களையும் பாதுகாப்பதற்கான சூழல் உருவாக இருக்கிறதா என்பதனை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செல்லுகின்ற வழியில் யாரும் அகப்பட்டு விடக்கூடாது, பாதுகாப்பான சூழலாக இருக்கிறதா என்று வேலையாட்களை நியமிக்கிறார்கள். அதற்காக ஒற்றர்களை நியமிக்கிறார்கள். நாங்கள் மதீனாவுக்கு சென்றால் மதீனாவில் எங்களை அரவணைப்பதற்கான ஒரு சமூகம், மதீனாவில் எங்களுக்கான இடம் தருவதற்கான ஒரு சமூகம் இருக்கிறதா என்பதனை அதற்காக பல வகையான சந்திப்புகளை மேற்கொள்கிறார்கள். இப்படியான ஒரு அழகான திட்டமிடலோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு தருகின்ற ஒரு அழகான படிப்பினையும் ஒரு சிந்தனையும் ஒரு முஸ்லிமுடைய எல்லா செயல்பாடுகளும் திட்டமிட்ட பிரகாரம் அமைய வேண்டும் என்பது. அத்தோடு மட்டுமல்லாமல் ஒரு செயல்பாடு திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருந்தாலும், திட்டமிட்டு தான் ஒரு செயற்பாடை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் இறுதியில் அதிலே அல்லாஹ்வுடைய தவக்குல் இருக்க வேண்டும், அல்லாஹ் மீது பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னுடைய அறிவு, என்னுடைய பௌதீக வளம் எல்லாத்தையும் வைத்து நான் நன்கு திட்டமிட்டிருக்கிறேன், இந்த காரியம் வெற்றியாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே உலக பௌதீக வளங்களை மட்டும் நம்பி இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை. வெறும் மனித வளங்களை நம்பி மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக மனதிலே அல்லாஹ்வை நம்பினார்கள். இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும், பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், மதீனாவில் நல்ல சூழல் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் மீது அசைக்க முடியாத தவக்குல் வைத்தார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் பயந்த போது, அஞ்சிய போது, காவிரிடத்தில் நாங்கள் அகப்பட்டு விடுவோம் என்று கதிகலங்கிய போது லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா என்ற அந்த வார்த்தை அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதித்தது. அவருடைய உள்ளத்தில் இருந்த தவக்குலின் வெளிப்பாடு சகோதரர்களே. தனக்கு முன்னால் பின்னால் மேலால் வளைத்து வளைத்து எதிரிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு மறைமுகமும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டு விடுகிறார்கள், கதிகலங்கி விடுகிறார்கள், நாங்கள் அகப்பட்டு விடுவோமோ என்று. அல்லாஹ் மீது எவ்வளவு தவக்குல் இருந்தால் ஒரு மனிதருடைய வார்த்தையில் அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை அந்த இடத்தில் வரும். ஆக அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்ற அந்த அசைக்க முடியாத தவக்குல் இருந்தது என்பதனை நாங்கள் மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த புது வருடத்தை ஒரு முஸ்லிம் இந்த கண்ணோட்டங்களில் தான் தன்னுடைய வாழ்க்கையை, எதிர்வருகின்ற வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை ஒவ்வொரு முஸ்லிமும் மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு புது வருடம் பிறந்திருக்கிறது. 1440வது ஆண்டில், ஹிஜ்ரி 1440வது ஆண்டில் நாங்கள் காலடி வைத்திருக்கிறோம். இந்த வருடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பல வடிவங்களில் சீர் செய்ய வேண்டி இருக்கிறது. பல கட்டங்களில் நாங்கள் இந்த வாழ்க்கையை சீர் செய்ய வேண்டி இருக்கிறது. எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் பல விடயங்களில் நாங்கள் திட்டமிட வேண்டி இருக்கிறது. அவன்தான் இந்த உலகத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது போல நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா கேட்கப்படுகின்ற அந்த கேள்விக்கு இலகுவாக பதில் சொல்வதற்கான வழியை இந்த உலகத்தில் தேடிக்கொள்ளுகிறான் என்ற அர்த்தம். முதலாவது சில விடயங்களை நான் இந்த குத்துபாவில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். முதலாவது, கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து இந்த வருடத்தில் இருந்தாவது எங்களுடைய ஈமான் சார்ந்த விடயங்களில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஈமானிய விடயங்களை கொஞ்சம் நாங்கள் சீர் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி நாங்கள் சீர் செய்கின்ற போது நிச்சயமாக இந்த வருடம் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக, அடுத்து வருகின்ற காலம் ஒரு சிறந்த காலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்துவான் என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் என்னுடைய உறவு அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு இருந்தது என்று நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய இபாதத்துக்கள், நான் அல்லாஹ்வோடு வைத்திருந்த உறவில் சீராக இருந்தேனா? அல்லாஹ்வுடைய அடியார்களோடு எனக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவு சீராக இருந்ததா? வணக்க வழிபாடுகளில் என்னுடைய கவனம், என்னுடைய முயற்சி அல்லது என்னுடைய ஆர்வம் எவ்வளவு தூரம் இருந்தது? நான் எவ்வளவு அதிகமாக குர்ஆன் ஓதினேன்? எவ்வளவு நேர காலங்களில், கடந்த காலங்களில் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நேரம் ஒதுக்கினேன்?
அல்லது குர்ஆனில் என்னால் எவ்வளவு வசனங்களை மனனம் செய்ய முடிந்தது, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வதற்கான கால நேரங்களை எவ்வளவு நாங்கள் செலவு செய்தோம் என்பது போன்ற ஆன்மீகம் சார்ந்த, ஈமான் சார்ந்த, ஈமானை அதிகரிக்கக்கூடிய விடயங்களில் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்தி எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா விரும்புகின்ற முஸ்லிமும் கூட, ஒரு மனிதனுடைய இயல்பு சில நேரங்களில் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும், சில நேரங்களில் அவனுடைய ஈமான் குறைந்து செல்லும். இது ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு பலவீனம். அது எங்களுடைய படைப்போடு சேர்த்த பலவீனம். அந்த பலவீனத்தை அல்லாஹு தஆலா அறிந்துதான் படைத்திருக்கிறான். படைத்த ரப்பு எங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்பதனை ஒரு முஸ்லிம் புரிந்து கொண்டு, கடந்த காலங்களில் தவறு செய்திருக்கலாம், ஈமான் குறைந்திருக்கலாம், அதை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்லாமல், அந்த பழக்கத்தை தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்காமல், எதிர்காலத்திலேயாவது ஈமானை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் தேட வேண்டி இருக்கிறது. புதிதாக தேட வேண்டிய ஒன்றுமல்ல, பரலான கடமைகள், அந்த பரலான கடமையோடு சேர்த்த சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் ஏராளம் இருக்கிறது, ஏராளமான நேரம் இருக்கிறது. அந்த நேரங்களில் அத்துணை விடயங்களை நாங்கள் செய்கின்ற போது ஈமானை நாங்கள் இந்த வருடத்தில், புது வருடத்தில் புதுப்பித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கிறது. அதே போல் இரண்டாவது, எங்களுடைய அறிவு சார்ந்த விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அறிவு சார்ந்த விடயத்தை பொறுத்தவரை முதலாவது நான் சொல்லுகின்ற இந்த அறிவு சார்ந்த விடயம் மார்க்க அறிவு சார்ந்த விடயம். இதிலே நாங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு தூரம் அக்கறையை செலுத்தியிருக்கிறோம், எவ்வளவு தூரம் மார்க்கத்தை படித்திருக்கிறோம் என்பது தொடர்பான விடயம் இது. நிச்சயமாக இந்த ஜும்மாவில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள், நான் எத்தனை கடந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மார்க்க விளக்க வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். தஃப்சீருடைய வகுப்பு நடைபெறுகிறது, அகீதா வகுப்பு நடைபெறுகிறது, ஹதீஸ் வகுப்பு நடைபெறுகிறது, ஃபிக்ஹ் வகுப்பு நடைபெறுகிறது. ஏதாவது ஒரு வகுப்பில் கலந்து கொண்டு நான் மார்க்கத்தை படித்த சந்தர்ப்பம், இஸ்லாமிய கல்வியை நான் அதிகப்படுத்தி கொண்ட சந்தர்ப்பம் ஏதாவது உண்டா என்பதனை நாங்கள் எங்கள் உள்ளங்களை தொட்டு கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய பலவீனம், ஒரு முஸ்லிமுடைய தோல்விக்கான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் என்னுடைய மனைவியை புரிந்து வைத்திருப்பது போல, என்னுடைய பிள்ளைகளை புரிந்து வைத்திருப்பது போல, என்னுடைய நண்பர்களை புரிந்து வைத்திருப்பது போல நாங்கள் அல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கிறோமா என்றால் நிச்சயமாக பூச்சி. மனைவிக்கு எது விருப்பம் எது விருப்பம் இல்லைன்னு நல்லா தெரியும். நம்மட பிள்ளைகளுக்கு எது விருப்பம் எது கொடுக்கணும் எது விருப்பம் இல்லைங்கிறது நல்லா தெரியும். நம்மட கூட்டாளிமாருக்கெல்லாம் எது விருப்பம் எப்படி நடந்தா பிடிக்கும்ங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் அல்லாஹ்க்கு, அல்லாஹ் பற்றி தெரிந்து கொள்றதுக்கு, அல்லாஹ் பற்றி படித்து கொள்றதுக்கு, அல்லாஹ்வை நாங்கள் மிகச்சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கை கொள்வதற்கு எவ்வளவு தூரம் நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய ஈமான் எப்படி அமைய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை தன்னுடைய மனைவியை விட, பிள்ளைகளை விட, தாய் தந்தையை விட, உலகத்தில் வாழுகின்ற எல்லோரையும் விட அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நேசம் தான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தில் என்னுடைய உள்ளம் யாரை அதிகமாக நேசிக்கிறதோ அவரை அதிகமாக புரிந்து வைத்திருப்போம், அதுதான் உண்மை. யாரை அதிகமாக விரும்புகிறோமோ அவர் பற்றிய அறிவு மனதிலே அதிகமாக இருக்கும். இந்த விடயத்தை வைத்து நீங்கள் உள்ளங்களை தொட்டு கேளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் மனைவியை பற்றி அதிகமாக அறிந்திருந்தால், அவளை பற்றி புரிந்திருந்தால், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றிய முஹப்பத் இல்லை, அல்லாஹ் பற்றிய விருப்பு இல்லை, அல்லாஹ் மீது காதல் இல்லை என்ற அர்த்தம். அல்லது அல்லாஹ்வை விட பிள்ளைகள் மீது உள்ள அந்த விருப்பும், பிள்ளைகள் மீது உள்ள அந்த ஆசையும் மனதிலே குடிகொண்டிருந்தால் பிள்ளைகளை பற்றி அதிகமாக நாங்கள் விளங்கி வைத்திருப்போம். இதுதான் யதார்த்தம். ஆனால் ஒரு முஸ்லிம் உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டியது கட்டாயம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அஸ்மா ஷிஃபா 99 எத்தனை பேர் பாடமாக்கி இருக்கிறோம்? ஒரு 10 அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளில் ஒரு 10 பெயர் பண்பை சொல்லுங்கள் என்றால் அதிகமாக கவலைப்படுகின்ற ஒரு துப்பாக்கி நிலை தான் ஏற்படும். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படித்து வைத்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் படித்துக் கொடுக்கிறோம்.
படிக்க வேண்டும் என்பதற்காக பணங்களை விரயமாக செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு நேரம் இல்லை. குர்ஆனை படிப்பதை கொஞ்சம் நேரமாவது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும், பல இடங்களில் நான் சொல்லுகின்ற ஒரு கவலையான விடயம்தான், குர்ஆன் ஓதத் தெரியாத ஒரு இளம் சமுதாயத்தை தற்காலத்தில் வாழுகின்ற இஸ்லாமிய சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசிலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சைக்காக பிள்ளைகளை தயார்படுத்துகின்ற தாயும் தந்தையும் சுமார் 1 வருட காலமாக குர்ஆனோடு உள்ள தொடர்பை முழுமையாக துண்டித்துக் கொள்கிறார்கள். முழுமையாக அந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப் பரீட்சை முடிகின்ற வரைக்கும் குர்ஆன் ஓத தெரியா, 1 வருடமும் குர்ஆனோடு தொடர்பில்லாத பிள்ளை குர்ஆனை மறந்து விடுகிறது. மதரசாக்களுக்கு இன்றைக்கு அந்த பிள்ளை வருகிறது, ஸ்காலர்ஷிப்பில் 165 170 மார்க்ஸ். ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளை தட்டுப்பட்டு விட்டது. ஒரு தாய் கோல் எடுத்து கேட்டானுக்கிட்ட, இந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகின பிள்ளை, ஆனால் அவங்களோட மதரசாவில் இன்றையில் தட்டுப்பட்டிருக்க போல என்ன காரணம்? அந்த பிள்ளோட மார்க் ஷீட் எடுத்து பார்த்தால் குர்ஆன் ஓதுவதற்கென்ற ஒரு மார்க்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது. குர்ஆனை நன்கு தஜ்வீத் முறைப்படி பார்த்து ஓதுவதற்கென்ற ஒரு அளவு இருக்கிறது மார்க்ஸ். அந்த அளவில் வெறும் 5 மார்க்ஸ் பெற்றிருந்தது அந்த குழந்தை. மற்றத்தில் ஓகே, பொது அறிவு ஓகே, மற்ற கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் விடை ஓகே. ஆனால் எங்களுக்கு குர்ஆனை மனனம் செய்வதற்கு குர்ஆன் மிக திறமையாக பார்த்து ஓதுகின்ற குழந்தைகள் தேவை. ஆனால் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆன பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியாது. இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த கேள்வியை இந்த சமூகத்தில் வாழுகின்ற கல்விமான்கள், அறிவுஜீவிகள், படித்தவர்கள், படிப்பு இல்லாத பாமர மக்கள் எல்லோரும் கவலையோடு சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது. கடந்த காலங்களில் அனுபவித்த அனுபவங்கள் இது. இந்த அனுபவங்களை எதிர்காலத்திலும் அனுபவிப்போமாக இருந்தால் இந்த புது வருடம் வரும் செல்லும் எங்களுடைய வாழ்க்கை இப்படியே நடந்து கொண்டிருக்கு. குர்ஆன் ஓத தெரியாத ஒரு கீழ்த்தரமான, ஒரு பாமரத்தனமான ஒரு சமூகம் இந்த சமூகத்தில் உள்ள படித்தவர்களாலும் படிப்பில் அறிவில்லாத, இஸ்லாமிய அறிவில்லாத பெற்றோர்களாலும் உருவாக்கப்படுவது என்பது இந்த சமூகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 3வது விடயம், இந்த வருடத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் கொஞ்சத்தையாவது தௌவா சார்ந்த விடயங்களில் நாங்கள் செலவு செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், என்னால் எத்தனை பேருக்கு மார்க்கத்தை சொல்ல முடிந்தது? என்னுடைய மனைவிக்கு சொல்ல முடிந்ததா? என்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்ல முடிந்ததா? என்னுடைய தாயும் தந்தையும் பாவத்திலும் அனாச்சாரத்திலும் இணை வைத்தலிலும் உழந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை என்னுடைய தௌவா பணியினூடாக பாதுகாக்க முடிந்ததா என்பதனை ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு தந்தையும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு புது வருடம் இந்த வருடம். எனவே தௌவா பணி என்பது எல்லோர் மீதும் அல்லாஹ் தஆலா கடமையாக்கியது. இந்த சமூகத்தில் உள்ள உலமாக்களை மட்டும் அதற்கு நேர்ச்சை வைத்து விடவில்லை, எல்லோர் மீதும் கடமை. வல்லிகு அன்னி வலவ் ஆயா, அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த ஒரு வார்த்தையை, எந்த ஒரு செய்தியை யார் படித்தாலும் அதை பிறருக்கு சொல்வது அவர் மீது கடமையாகி விடுகிறது. இந்த பணியை எங்களால் எத்தனை பேருக்கு சொல்ல முடிந்தது என்பதனையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக தௌவா பணியை பொறுத்தவரை நான் மேலே சொன்ன 2 விடயங்களும் சேர்த்த விடயம். அது தௌவா பணிக்கு ஈமானும் இருக்க வேண்டும், அறிவும் இருக்க வேண்டும். மேலே சொன்ன ஈமானை வளர்த்துக் கொள்வதோடு ஈமான் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த கட்ட உணர்வுபடுகின்ற ஒரு விடயம்தான் தான் படித்த ஈமானை இன்னும் ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு விடயம். அதுதான் அறிவு என்பது. அந்த அறிவோடு சேர்த்து அவன் தன்னுடைய தௌவா பணியை மிகச்சரியாக செய்ய வேண்டியிருக்கிறது. அடுத்த ஒரு விடயம், ஆரோக்கியமான உடலும் ஆரோக்கியமான அறிவும் தான் இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான ஒரு விடயம். அந்த அடிப்படையில் உடல் ஆரோக்கியம் முஸ்லிம் சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை. இது ஒரு தனித்தலைப்பில் பேச வேண்டிய ஒரு பெரிய பரப்பு. உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு வேறு விடயம் இருந்தாலும் இந்த வருடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். எங்கள் சமூகத்தில் வாழுகின்ற முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான நோய்களை கொண்டு வருகின்ற ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் பார்க்கிறோம். அதிகமாக எங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கம், அது ஒரு வகையில் படித்து கொண்டு வருகின்ற போது, தேடுகின்ற போது சில உண்மைகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம். நாங்கள் இன்று சாப்பிடுகின்ற சாப்பாட்டை தீர்மானிப்பது நாங்கள் அல்ல. அதிகமாக நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறது வாய்க்கு ருசியாக சாப்பிட வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த சாப்பாட்டை தீர்மானிப்பது யாரோ ஒருவர்.
எங்களுடைய கண்ணுக்கு புலப்படாதவர்கள், சில வேளை எங்களுடைய சிந்தனைக்கு புலப்படாத ஒரு சக்தி நாங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. அதற்கான ஒரு மீடியா நெட்வொர்க், அதற்கான ஒரு சமூகம், அதற்கான பல வகையான திட்டமிடல்கள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் அதையெல்லாம் யோசிப்பது கிடையாது. அந்த சாப்பாடு தான் இன்று எங்களுடைய மூளைகளை மழுங்கடித்திருக்கிறது, எங்கள் உடலில் அதிகமான நோய்களை தந்திருக்கிறது. அந்த நோய்களால் எங்களால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை, அந்த நோயால் தொழ முடியவில்லை, அத்தகைய நோய்களினால் குர்ஆன் ஓத முடியவில்லை, அத்தகைய நோய்களினால் ஓடியாடி வேலை செய்ய முடியவில்லை, குடும்ப குட்டிக்காக உழைக்க முடியவில்லை. இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டு பழக்க வழக்கம் எங்களுக்கு தருகின்ற சோதனை. இது ஒரு சதியாக இருந்தாலும் பொதுவாக சொல்வார்கள், உலகத்தில் உள்ள 750 கோடி சனத்தொகையை 200 கோடியாக குறைப்பது யூதர்களுடைய திட்டத்தில் ஒன்று. அது பல வகையான, சில நாடுகளில் யுத்தங்களை மூட்டி விடுவார்கள், பல நாடுகளில் அவர்களாக களத்தில் நேரடியாக இறங்கி மக்களை கொலை செய்வார்கள், பல யுக்திகளை கையாளுவார்கள், சமூகத்துக்குள் பிரச்சனைகளை உருவாக்குவார்கள், சண்டைகளை உருவாக்குவார்கள். சில உணவுகளை இந்த உலகத்தில் தயார் பண்ணி மார்க்கெட்டிலே விடுகிறார்கள். இந்த உணவுகளின் ஊடாகவும் மனித சனத்தொகை குறைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இஸ்லாம் அதற்கு அழகான வழிகாட்டல் எங்களுக்கு தந்திருக்கிறது. எங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கு. உடல் எந்த நேரமும் பிரச்சனையாக உணவு உட்கொள்ள முடியாமல் அல்லது உணவை சமிபாடு அடைய சொல்ல முடியாத உணவுகளை சாப்பிடுவதனூடாக தொடர்ந்து வருத்தவாதங்கள் இருக்கின்ற போது அவருடைய உள்ளம் பாதிப்படையும், உள்ளம் பலவீனம் அடையும். உள்ளம் பலவீனம் அடைந்தால், உடலும் உள்ளமும் பலவீனம் அடைந்தால் இந்த உலகத்தில் அவனால் ஒரு முழுமையான மனிதனாக நடமாட முடியாது. அப்படி இருக்கின்ற போது அவனால் எப்படி தன்னுடைய எல்லா வகையான காரியங்களை மேற்கொள்ள முடியும்? சில வேளையில் அவன் சோம்பேறியாக அடையாளப்படுத்தப்படுவான், ஒரு நோயாளியாக அடையாளப்படுத்தப்படுவான், அல்லது ஒரு மனநோயாளியாக அடையாளப்படுத்தப்படுவான். இந்த சமூகத்தில் எதற்கும் லாயக்கில்லாத ஒரு மனிதனாக இந்த சமூகத்தால் உதாசீனம் செய்யப்படுகின்ற ஒரு பயங்கரமான நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். ஆக உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு முஸ்லிமுக்கு மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாகிலிய காலத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் ஜாகிலிய காலத்திலே ஹாரித் இப்னு கல்தா என்று சொல்லுகின்ற ஒரு மருத்துவர், அவர் ஒரு ஜாகிலிய காலத்தில் வாழ்ந்த ஒரு மருத்துவர், அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சென்று மருத்துவ ஆலோசனை கேட்டுக்கொள்வார்கள். தனக்கு வருகின்ற நோய்களுக்கு அவரிடம் சென்று அடிக்கடி மருத்துவ ஆலோசனை கேட்டுக்கொள்வார்கள். அது மாத்திரமல்லாமல் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய் விசாரித்து செல்லுகின்ற போது, அவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற போது அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்வார்கள், இன்னார் நல்ல மருந்து கொடுக்கக்கூடியவர், ஹாரித் இப்னு கல்தா என்று சொல்லுகின்றவர் நல்ல மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவர், நீங்கள் அவர்களை அணுகி நல்ல மருந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஆலோசித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம், நான் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன்டா, இன்றைக்கு ஒரு கூட்டம் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, மருந்து எடுக்கக்கூடாது, அதெல்லாம் யூதர்களுடைய சதி. பிள்ளை பெக்கிறது வீட்டுக்குள்ளாம் புள்ள பெக்கணும், ஆஸ்பத்திரி கொண்டு போகக்கூடாது என்றெல்லாம் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சாரத்துக்காகவும் நான் இதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தில் நல்ல மருந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். வருத்தமாக கிடந்த சஹாபாக்களை மருந்தெடுக்கிறது டாக்டர்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்கிறதை எல்லாம் நாங்கள் தெளிவாக வழங்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த விளக்கங்களை பெற்றுக்கொண்டு எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நாங்கள் விட்ட தவறுகளை சீர் செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நாங்கள் மிக எங்களை சீர்திருத்தியவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹலக்கல் இன்சான் வல்லமஹுல் பயான் வஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரியல் முஷ்ரிக்குன் அம்மா பாத். ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொண்டு இந்த 2வது குதுபாவை முடித்துக் கொள்ளுகிறேன். அடுத்தது எங்களுடைய பொருளாதார விடயம். இந்த வருடத்தில் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரங்களை சீர் செய்து கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பொருளாதாரம் இஸ்லாம் விரும்பிய பொருளாதாரமாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் வட்டியோடும் அனாச்சாரத்தோடும் அல்லது ஹராமான வழிகளிலும் தேடிய பொருளாதாரம் நிறைய நாங்கள் அனுபவித்திருக்கலாம். அதையெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். என்னுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து இந்த வருடத்தில் அந்த தவறை நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நிஅமல் மாலு சாலிஹி லில் மர்இ சாலிஹி. நல்ல பொருளாதாரம், ஹலாலாக உழைக்கப்பட்ட நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல முஸ்லிமிடம் தான் இருக்க வேண்டும், அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஹலாலாக உழைக்கப்பட்ட பொருளாதாரம் முஸ்லிம்கள் பாதுகாக்க வேண்டும். பொருளாதாரங்கள் எல்லாம் முஸ்லிமுடைய கையில் இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் அது முஸ்லிம் சமூகத்துக்கு
நிச்சயமாக பிரயோசனப்படும். நிச்சயமாக அந்த பொருளாதாரம் முஸ்லிம் சமூகத்துக்காக செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பொருளாதாரம் தேடப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தொழில் சார்ந்த விடயம் இஸ்லாம் நிறைய உழைப்பை எங்களுக்கு ஊக்குவித்திருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு இளைஞர் சமூகம் ஒரு சோம்பேறித்தனமான சமூகமாக உழைக்கணும், கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு சிந்தனை போக்கு எங்களுடைய இளைஞர் சமூகத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது. சில புது வகையான வியாபார முறைகளில் விழுந்து அதிலே கஷ்டப்படுவதும் இல்லை, வியர்வை சிந்துவதும் இல்லை. இலகுவான முறையில் நாம் 2 பேரை பிடிச்சா 3 பேரை பிடிச்சா 5 பேரை பிடிச்சா நம்ம லேசாக எல்லோருடைய உழைப்பிலும் நாமல் சுவண்டியாக வாழ்ந்து கொண்டு செல்லலாம் என்ற ஒரு சோம்பேறித்தனமான இளைஞர் சமூகம் இந்த சமூகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து வாழ்வதை அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு சமனாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்கான ஹரஜ யஸ்ஆலா வலதிகி சிகாரன் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். யார் ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கிறாரோ, பிள்ளைகளுக்காக உழைத்து வாழுகிறாரோ, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். வ இன்கான ஹரஜ யஸ்ஆலா அபவைஹி ஷைஹைனி கபீரைனி ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். யார் ஒருவர் உங்களில் தன்னுடைய வயது போன பெற்றோருக்காக உழைக்கிறார்களோ, தன்னுடைய பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உழைத்து கஷ்டப்படுகிறாரோ, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். வ இன்கான ஹரஜ யஸ்ஆலா நஃப்ஸிஹி யஉஃபஹா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். தான் நல்ல உடுப்புடுக்க வேண்டும், தான் நன்றாக சாப்பிட வேண்டும், தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று யார் ஒருவர் ஹலாலாக உழைக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். வ இன்கான ஹரஜ யஸ்ஆ ரியாஅன் வ முஃபாஹரத்தன் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். யார் ஒருவர் பெருமைக்காக உழைக்கிறாரோ, தான் கார் வாங்க வேண்டும், மங்களா வாங்க வேண்டும், சந்தோஷமாக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று யார் பெருமைக்காக உழைக்கிறாரோ அவர் சைத்தானுடைய பாதையில் இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆக உழைப்பு இஸ்லாத்திலே மிகவும் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு சுன்னா என்பதை விட அது வாஜிபான ஒரு விடயம். தன்னுடைய மனைவிக்கு, தனக்கு கீழே உள்ள பிள்ளைக்கு, தன்னோடு அண்டி வாழுகின்ற தாய் தந்தைக்கு ஒரு முஸ்லிம் உழைத்து கொடுப்பது நிச்சயமாக அவர் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த உழைப்பை நாங்கள் நிச்சயமாக கடந்த காலத்தில் எவ்வளவு பலவீனமாக அல்லது சோம்பேறித்தனமாக இருந்தாலும் அந்த தவறை எதிர்வருகின்ற வருடத்திலும் நாங்கள் தவற விடாமல் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது எங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக கவனமானது. நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு செல்லக்கூடியவர்கள், பொறுப்புதாரிகள். இந்த பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தாலா குர்ஆனிலே புசக்கும் வாகலைக்கும் நாரா, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ் தாலா எங்கள் எல்லோருக்கும் சேர்த்து சொல்லுகின்ற ஒரு உபதேசம். எனவே இன்று நாங்கள் எங்களை பார்க்கிறோம், எங்களுடைய பொழுதுபோக்கு, எங்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் கவனமாக இருக்கிறோம். குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம் உழைச்சி கொடுப்போம், சாப்பிடட்டும், படிக்கட்டும், அவங்க வாழ்க்கை சந்தோஷம் இருந்தால் போதும் என்று பார்க்கிறோமே ஒழிய அவங்களுடைய வாழ்க்கை மறுமையில் வெற்றியுடைய ஒரு வாழ்க்கையாக அமைகிறதா என்று நாங்கள் யாரும் சிந்திப்பது கிடையாது. இது ஒரு மிக பலவீனம். இந்த பலவீனத்தை நாங்கள் எதிர்கால வருகின்ற வாழ்க்கையிலும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. இறுதியாக இந்த புது வருடத்தில் இஸ்லாம் எங்களுக்கு ஊக்குவித்த ஒரு சுன்னா இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய 10வது தினத்தில் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை முஹர்ரம் மாதம் 10வது தினம் இஸ்லாத்தில் மிகவும் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பை சொல்லுகின்ற போது, அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஸஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலான் மாதத்துக்கு அடுத்ததாக சிறப்பான ஒரு நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறப்பான ஒரு விடயத்தை சொல்வதற்கு அல்லாஹ்வோடு அந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சேர்ப்பார்கள். பொதுவாக மாதம் 12 மாதத்தையும் படைத்தது அல்லாஹ் தாலா, அது அல்லாஹ்வுடைய மாதம். இருந்தாலும் அந்த 11 மாதங்களையும் அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்கும் சொல்லவில்லை. ஆனால் முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்று சொல்வது இந்த மாதத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த முக்கியத்துவம், இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த முக்கியத்துவம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த நோன்புடைய இன்னும் ஒரு சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது, ஷியாமு யௌமி அரஃபா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி ஐயு கஃபிர சனத அல்லதி கப்லஹு வ சனத அல்லதி பஅதஹு. அரபாவுடைய நோன்புடைய ஒரு சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாங்கள் கடந்த வருடம் இந்த முஹர்ரத்து முதல் பிடிச்ச அந்த ஹஜ்ஜுடைய நோன்பு, அரபாவுடைய நோன்புடைய சிறப்பு, நாங்கள் முன் செய்த பாவமும் ஒரு வருடம் முன் செய்த பாவமும் அடுத்த வருடம் பின் செய்த பாவம்
மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அரபான் நோன்புடைய சிறப்பு ஒரு வருடம் முன்னுக்கும் அடுத்த வருடம் பின்னுக்கும் செய்கின்ற பாவங்களுக்குரிய பரிகாரமாக அரபான் நோன்பு அமையும். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வசியாமு யௌமி ஆசூரா இன்னி அஹ்தசிபு அலல்லாஹி ஐயு கஃபிர சனத்தல்லதி கபுலஹு. ஆனால் இந்த ஆசூரா மாத வருடத்துடைய இந்த ஆசூரா நோன்பு, முஹர்ரத்துடைய இந்த ஆசூரா நோன்பு நாங்கள் முன் செய்த ஒரு வருடம் செய்த பாவம் முழுமையாக மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட வரலாறு எங்களுக்கு தெரியும். யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறார்கள். மதீனாவில் யூதர்கள் முஹர்ரத்துடைய 10வது நாள் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யூதர்களை பார்த்து கேட்கிறார்கள், என்ன இது, இந்த தினத்தில் நீங்கள் நோன்பு பிடிப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிகுன் ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயில் மின் அதுவிஹிம் ஃபசாமஹு மூசா. எங்கள்கிட்ட இந்த யூத சமூகத்திட்ட இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், ஒரு சிறந்த ஒரு நாள். ஏனென்றால் மூசாவோட அந்த ஃபிரௌனிடமிருந்து எங்களுடைய எதிரிகளிடமிருந்து அல்லாஹு தாலா எங்களை பாதுகாத்த ஒரு நாள், எங்களுக்கு வெற்றி தந்த ஒரு நாள். அதனால் மூசா நோன்பு பிடித்தார், அதனால் நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்ற கருத்தை யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார்கள். அதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னார்கள், கால ஃபஅன அஹக்கு பி மூசா மின்கும் ஃபஸாமஹு வ அமர பிசியாமிஹி. அதை கேட்டு போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மூசாவுக்காக நீங்கள் நோன்பு பிடிக்கிறதா இருந்தா உங்களை விட நான் மூசாவுக்கு உரிமை உள்ளவர். ஏன்னா மூசா என்னுடைய சகோதரர், நபிமார்கள் எல்லோரும் சகோதரன் அடிப்படையில் நான் மூசாவுக்கு மிகவும் உரிமை உள்ளவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வருடம் நோன்பு பிடித்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் சஹாபாக்களையும் நோன்பு பிடிக்க ஏவினார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்றால் 10வது நாள் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியது போல இந்த முஹர்ரம் மாதம் ஒரு முஸ்லிமுக்கு தருகின்ற ஒரு செய்தி எந்த சந்தர்ப்பத்திலும் யூதனுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும். எனவே இந்த முஹர்ரம் மாதம் 10 யூதர்கள் நோன்பு பிடித்தார்கள். அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக முஹர்ரமுடைய அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் முஹர்ரமுடைய 9வது தினமும் நான் நோன்பு பிடிப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் அந்த பாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய நீயத்து, அந்த நீயத்து எங்களுக்கு கடமையானது, எங்களுக்கு சுன்னாவாக இருக்கிறது. அதனால் நாங்கள் பிறை 9 எதிர்வருகின்ற வியாழக்கிழமையும் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமையும் இந்த நோன்பை நாங்கள் பிடித்து இந்த முஹர்ரம் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக இந்த சுன்னாவை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த சிறப்பை தவிர இந்த முஹர்ரம் மாதத்தில் கொண்டாடுவதற்கென்று எந்த கொண்டாட்டமும் கிடையாது. நிறைய அனாச்சாரம் எங்களுக்கு தெரியும், அது வேறொரு சந்தர்ப்பத்தில் பேச வேண்டியது. ஷியாக்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குரிய நாளாக, மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாளாக ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரிலே கத்தம் பாத்தியா மௌலித் என்று சொல்லி ஒரு பெரிய கொண்டாட்டமே, ஒரு திருவிழாவை இருக்கக்கூடிய, எப்படி அந்நிய சமூகம், அதாவது இந்து மக்கள் எப்படி காவடி இருப்பார்களோ அல்லது அவர்கள் எப்படி அவர்களுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுவார்களோ அந்த ஒரு கோணத்தில் முகமது நபியுடைய பெயரிலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற இவங்களுடைய அந்த பெயரிலே மிகப்பெரிய கொண்டாட்டம் கொண்டாடுகின்ற ஒரு காலமாக, அனாச்சாரம் உள்ள ஒரு காலமாக இந்த காலத்தை யூதர்களுடைய அடிவரடியான ஷியாக்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த அனாச்சாரத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்று இவர்களையும் அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹு தாலா இந்த வருடத்தை எங்களுக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.